So good evening, students. Today we will see the current affairs analysis dated from 9th May 2026. The first article related to the Nidhi Ayoga report. So Nidhi Ayoga recent report on school education. ஸ்கூல் வந்து எஜுகேஷன்ல ட்ராப் அவுட்ஸ் அதிகமாக இருக்கு அப்படின்றாங்க ஹையர் செகண்டரி லெவல் எஜுகேஷன் சிஸ்டம்ல. ஸோ கிட்டத்தட்ட இந்தியா முழுசும் 14.79 லட்சம் ஸ்கூல்ஸ் இருக்குன்றாங்க. அதில் 24.69 crore students are studying. இந்த டேட்டாஸ் எல்லாமே அசர் ரிப்போர்ட் பிரகாஷ், அப்புறம் UDISC, அப்புறம் நேஷனல் அச்சீவ்மெண்ட்ஸ் சர்வே, இந்த டேட்டாஸ்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. அதில் 77.3 லட்சம் ஸ்கூல்ஸ் வந்து பிரைமரி ஸ்கூல்ஸாக இருக்கு. அப்படியே செகண்டரி ஸ்கூல் போகும்போது இட் ரெடியூஸ் டு 1.64 lakh ஸ்கூல்ஸ் தான் வந்து இன்னைக்கு செகண்டரி கேட்டகரியில் இருக்கு அப்படின்றாங்க. 11லேருந்து 12, கிளாஸ் 11 to 12. அதுவும் 5% ஸ்கூல்ஸ் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து 12 வரைக்கும் வச்சிருக்காங்க. ஸோ ஃப்ராக்மெண்டேஷன் 5th வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு அப்புறம் 6th-லேருந்து 8th வரைக்கும் ஒன்று, அதுக்கப்புறம் 9th-லேருந்து 10th, அப்புறம் 11th 12th, இப்படி பல ஸ்கூல்ல படிக்கும்போது த பீப்புள் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃப்ராக்மெண்டேஷன் மாடல்னால நிறைய பிள்ளைங்க ட்ராப் அவுட் ஆகிறாங்க அப்படின்றது சொல்லப்படுது. நாட் இன் சதர்ன் இந்தியா, நார்தர்ன் இந்தியா அண்ட் வெஸ்டர்ன் இந்தியா. ஸோ பிரைமரி ஸ்கூல்ஸில் ட்ராப் அவுட் வந்து 0.3% ஒன்லி, கம்மி தான். செகண்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்பர் பிரைமரி இட் இன்க்ரீஸ் டு 3.5%. அது மாதிரி செகண்டரி எஜுகேஷன் 11.5% ட்ராப் அவுட் இருக்கு. அதுவும் நீங்க ஹையர் செகண்டரி லெவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 10ல் 4 குழந்தைங்க வந்து 10th மேல போக மாட்டேங்கிறாங்க. 4 குழந்தைங்க ட்ராப் அவுட் ஆகுறாங்க. சாரி, 6 தான் 10th லெவல் போறாங்க. ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் இப்போ அதிகமாக இருக்கு சார். 67.7% இருந்து 2014ல் now it increased to 75.1%. even though all over India எடுத்தீங்கன்னா 58.4% students are moving towards higher secondary level education. ரொம்ப கம்மி. நேஷனலி ஸ்டேட்ஸ் லைக் பீகார் 38.1% ட்ராப் அவுட்ஸ் நிறைய இருக்கு. அது மாதிரி மேகாலயா, நாகாலாந்து. மேகாலயா வந்து 39.7%, நாகாலாந்து 39.8%, அசாம் வந்து 43.5%. ரொம்ப கம்மி. வீக் லேர்னிங் அவுட்கம், ஸோ இது வந்து ட்ராப் அவுட்ஸ் சொல்றாங்க. அப்புறம் வீக் லேர்னிங் அவுட்கம் அப்படின்னா ரீடிங் எபிலிட்டி வந்து பிள்ளைங்களுக்கு இல்லை அப்படின்றது. மேக்ஸ் 45.8% சில்ட்ரன்ஸ் ஆர் ஹேவிங் த ரீடிங் கேப்பபிலிட்டி. கிரேட் 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீடிங் பண்றது, காம்ப்ரிஹென்ஷன் ரீடிங் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரீடிங் கேப்பபிலிட்டி ரெடியூஸ்ட். 35% ஆஃப் த கிளாஸ் 5 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டடிங் இன் லோ ஃபீ பிரைமரி ஸ்கூல்ஸ், லோ ஃபீ பிரைவேட் ஸ்கூல்ஸ், பிரைவேட் பிரைமரி ஸ்கூல்ஸ்ல படிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு செகண்ட் கிளாஸ் டெக்ஸ்டே ரீட் பண்ண முடியல, ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லை அப்படின்றதான் இது சொல்லுது. அப்புறம் டீச்சர் ஷார்டேஜ். இந்தியாவை பொறுத்தவரை we having 1.01 crore teachers are there. ஆனா பீகார் போன்ற ஸ்கூல்ஸ், பீகார்ல 2.8 லட்சம் வேகன்சிஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. செகண்டரி எஜுகேஷன் எடுத்துக்கிட்டா 36,035 டீச்சர்ஸ் வேகன்சி. சீனியர் எடுத்துனா 33,035 ஸ்கூல்ஸ்ல வேகன்சி இருக்கிறதா சொல்லப்படுது. ஆல் ஓவர் இந்தியா எடுத்துக்கிட்டா நிறைய ஸ்கூல்ல 1.4 lakh ஸ்கூல்ஸ் சிங்கிள் டீச்சர்ஸ் இருக்காங்க. ஒரே ஒரு டீச்சர் தான் அந்த ஸ்கூல்ல, ஃபர்ஸ்ட்ல இருந்து 8th வரைக்கும். இல்ல அது எத்தனை வரைக்கும். ஜம்மு அண்ட் காஷ்மீர், மத்திய பிரதேஷ், கர்நாடகா having the highest shortage, Jharkhand, Jammu and Kashmir, Jharkhand, Madhya Pradesh and Karnataka having the highest shortage of teachers.
அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேப் சொல்றாங்க. ஸோ ப்ராப்பர் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், லேப் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாமே இல்லாம இருக்கிறதும் மிகப்பெரிய டிராபேக்காக சொல்லப்படுது. அதனால நிறைய பிள்ளைங்க வந்து படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது, ட்ராப் அவுட் ஆகுது அப்படின்றத நீங்க இதுல பார்க்க முடியும். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். ஸோ இதே கூட தனி ரிப்போர்ட் கிடையாது, ஆல்ரெடி எடுக்கப்பட்ட ரிப்போர்ட்ல இருந்து அவங்க ஒரு சம்மரைஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. The next article related to the tactical, there is a TARA, Tactical Advanced Range Augmentation Weapon. TARA, it's a glide, bomb glide அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் இண்டிஜினஸா இதை டெஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஆர்டிஓ டெவலப் பண்ணியிருக்காங்க. பாம் விச் ஹேவ் மிசைல்ஸ்ல வந்து கிளைடிங்னா விங்ஸ் வச்சிருப்பாங்க, வேற ஒன்றும் கிடையாது. மிசைல்ஸ் வில் ஹாவ் கிளைடர்ஸ். இந்த கிளைடர்ஸோட என்னன்னா, நார்மலா பிரம்மோஸ் ஏவுகணை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் வில் கோ ப்ரொபல்ஷன், க்ரூஸ் மிசைல். அக்னி மிசைல்ஸ் எல்லாமே வந்து லைக் எண்டோ அட்மாஸ்பியர் போயிட்டு எக்ஸோ அட்மாஸ்பியர் போயிட்டு எண்டோ அட்மாஸ்பியர் வரும். ட்ராஜெக்டரி ப்ரொஃபைல ப்ரொஜெக்டைல வந்து அது ஃபாலோ பண்ணும். ஸோ க்ரூஸ் மிசைல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் நீட்ஸ் ப்ரொபல்ஷன். மேலேருந்து கீழே வரைக்கும் லைக் டார்கெட் அச்சீவ் பண்றது வரைக்கும் இட் வில் கோ பை ஃபியூவல் மூலமா தான் போ, ப்ரொபல்ஷன் வேணும். அப்புறம் இம்பார்ட்டண்டா அது ப்ரிசைஸ் அட்டாக், தட் இஸ் கைடட். அது வந்து கரெக்டா அந்த டார்கெட் வந்து மூவ் ஆகனாலும் போய் அட்டாக் பண்ணும், அதான் கைடட். இதுவும் வந்து பாம்னா மிசைல் வித் கிளைடுன்றது ஏரோடைனமிக் மெக்கானிசம் மூலமா ஏர்ல வந்து டிராவல் பண்ணும் இது. ஸோ இட் நோ நீட் ஆஃப் ப்ரொபல்ஷன். விமானத்திலேருந்து லான்ச் பண்ணும்போது இட் வில் ஹாவ் அட்வான்ஸ் கைடிங் இருக்கும். அப்போ டார்கெட் மூவ் ஆனாலும் டார்கெட்டை போய் ஏரோடைனமிக் யூஸ் பண்ணி அது வந்து டிராவல் பண்ணி அட்டாக் பண்ணும் வித்தவுட் ஃபியூவல். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் TARA, டாக்டிக்கல் அட்வான்ஸ் ரேஞ்ச் ஆகுமெண்டேஷன் வெப்பன். ஒடிசால இதை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிஆர்டிஓ தான் இதை உருவாக்கியிருக்காங்க வித் த ஹெல்ப் ஆஃப் ரிசர்ச் சென்டர் இமார்ட், ஹைதராபாத்ல இருக்கு. இமார்ட் RCI அவங்க தான் இதை டெவலப் பண்ணியிருக்காங்க வித் த சப்போர்ட் ஆஃப் டிஆர்டிஓ. டிஆர்டிஓ இதை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பண்ணதுல ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் நம்ம கிட்ட கிடையாது. நம்ம வெளிநாடுகள்ல இருந்து வாங்கிட்டு இருந்தோம், யூஎஸ் கிட்ட, இஸ்ரேல் கிட்ட. இப்போ நம்ம இதை வந்து பயன்படுத்துறோம் இண்டிஜினியஸா. ஸோ இது வந்து டெஸ்டிங் முடிஞ்சது பிறகு இட் கம் டு லைக் ஏர்ஃபோர்ஸ் கிட்ட வரும். ஓகே, ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் TARA glide. தென் தேர்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி சுப்ரீம் கோர்ட். இது ஆல்ரெடி பழைய நியூஸ் தான். சுப்ரீம் கோர்ட் அகெயின் கொஸ்டின்ஸ் தி எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அண்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்பாயின்மெண்ட். எலெக்ஷன் கமிஷனர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்பாயின்ட் பண்றது யார் அப்படின்னா பிரசிடென்ட். On the recommendation of Union Council of Ministers, 2023 there is a case. Supreme Court இதே மாதிரி ஒரு கேஸ். The case named is Anup Branawal versus Union of India 2023 ஸோ அதுல வந்து ஒரு கமிட்டி அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. அனூப் versus Union of India case, Branawal. Union of India case. இந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு வெர்டிக்ட் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்ட் பண்றது there should be a prime minister headed by committee headed by prime minister, leader of opposition of Lok Sabha, அப்புறம் CJI, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்ட் பண்ணணும் அப்படின்றது. சீனியாரிட்டியா இருக்கக்கூடிய பர்சன் will become சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அதனால அதுக்கு பெருசா உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்லாம் தேவை கிடையாது. ஸோ இங்கே எலெக்ஷன் கமிஷனர்ஸை ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய கமிட்டி உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா 2023 they made an act. ஸோ அந்த ஆக்ட்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா பிஎம் இந்த கமிட்டியில இருந்து சேஞ்சஸ் கொண்டு வராங்க. இது சுப்ரீம் கோர்ட் சொன்னது. ஸோ பார்லிமெண்ட் ஹஸ் த பவர் டு மேக் லா அண்டர் ஆர்டிகிள் 324. இவ்வளவு நாளும் சட்டம் ஏற்றுறது டைம் இல்லை. சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு பிறகு உடனே என்ன பண்ணாங்க, இவரை ரிமூவ் பண்றதுக்காக சட்டம் ஏத்துனாங்க. தட்ஸ் த பவர் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ ஆர்டிகிள் 324 கிளாஸ் 2 இட் கிவ்ஸ் த பவர் டு த பார்லிமெண்ட் ரிகார்டிங் தி அப்பாயின்மெண்ட் அண்ட் கண்டிஷன் ஆஃப் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் மென்ஷன் பண்றதுக்கு பார்லிமெண்ட் ஹஸ் த பவர். ஸோ அது வரைக்கும் சட்டம் இல்லை அப்படின்றப்ப, இது சட்டம் இல்லை அப்படின்றப்ப பிரசிடென்ட் வில் அப்பாயிண்ட் அப்படின்றதுதான். இட்ஸ் அ டிஸ்கிரிஷனரி ஆஃப் த பிரசிடென்ட்.
அதனால அதுக்கு சட்டம் உருவாக்குன பிறகு சட்டத்தின்படி தான் ஃபாலோ பண்ணப்படணும். ஸோ 2023 வரைக்கும் நோ ஆக்ட். ஸோ இட் வாஸ் ஃபாலோட் யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரெக்கமெண்டேஷன் டு த பிரசிடென்ட். பிரசிடென்ட் will appoint any person. ஆனா அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் இந்த கைட்லைன்ஸ் கொடுத்த உடனே சட்டம் கிரியேட் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னா இதை ஓவர் ரைட் பண்றதுக்காக. அதான் உண்மை. இப்ப யாரெல்லாம் இருக்காங்கன்னா இந்த கமிட்டி, தேர் இஸ் ஆல்சோ கமிட்டி, இந்த ஆக்ட்லயும் ஒரு கமிட்டி வருது. The council of ministers so consists of prime minister. இது விசிபிலிட்டி இருக்கா? ஓகே, பிரைம் மினிஸ்டர், தேர் வில் பி லீடர் ஆஃப் அப்போசிஷன், அப்புறம் பிரைம் மினிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மினிஸ்டர். அது யார் இருப்பா? இப்போதைக்கு ஹோம் மினிஸ்டர் தான். கேபினெட் மினிஸ்டர்ல ஒரு ஆளை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ இங்க மெஜாரிட்டி டிசிஷன்ஸ், அப்ப இவர் தேவையே கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆளை தீர்மானிப்பாங்க. மெஜாரிட்டி. வாட்ஸ் த யூஸ் ஆஃப் திஸ் ஃபெல்லோ? ஆல்ரெடி நோ யூஸ். அப்படிதான் வச்சிருக்காங்க. லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஆஃப் லோக்சபா, பிரைம் மினிஸ்டர், கேபினெட் மினிஸ்டர், இப்படி இவங்க ரெண்டு பேரும் தான் முடிவு பண்ணுவாங்க. அப்படின்றப்போ இது திருப்பியும் லாஜிக்கே இல்லை. இது இருந்தா மெஜாரிட்டி இவங்களுக்கு போயிடும். சம்டைம்ஸ் தே வில் கோ நியூட்ரல். இல்ல சம்டைம்ஸ் இல்ல, ஆல்வேஸ் பி நியூட்ரல். இது எப்படின்னு தெரியல. சரியா? ஓகே. ஸோ சேம் ஒப்பீனியன் இவங்க ரெண்டு பேரும் இருப்பாங்க. ஸோ அதுதான் நடக்கும். அதுக்கு இவர் தேவையே கிடையாது, இவரை ரிமூவ் பண்ணிடலாம். லைக் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் இல்லாம மெஜாரிட்டேரியன் கவர்மெண்ட், அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட் இருக்கும்போது இப்ப இருக்கக்கூடியது என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் அ டெமோக்ராட்டிக். த ப்ராசஸ் இஸ் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ். ஆனா அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட் தான் இருக்காங்க. அப்படின்றப்ப அவங்க எப்படி வந்து முடிவெடுப்பாங்க? they will go in wrong way. It might go wrong. சரியா? ஸோ அதனால அது கொஸ்டின் பண்ணப்பட்டு அண்ட் தென் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப், இப்போ நீங்க எலெக்ஷன்ஸை பார்த்தாலே தெரியும், எலெக்ஷன்ஸ் நடத்துறது பார்த்தாலே தெரியும், அவங்க அவங்களுக்கு பிரச்சாரம் போறதுக்கு ஏற்ற மாதிரியே டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்ப யாருக்கு அது ஃபேவரா இருக்குன்னா கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரா இருக்கு. சரியா? ஸோ தீஸ் ஆர் த இஷ்யூஸ் ரிலேட்டட் டு திஸ். அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஏன் இதை கன்சர்ன் சொல்றாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டோட கன்சர்ன் ரிலேட்டட் டு ஃபேர் அண்ட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். இங்க எங்க ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இருக்கு? ஸோ வி ஹாவ் டவுட்ஸ். ஹூ வில் கிளாரிட்டி கிவ் கிளாரிட்டி? எஸ்ஏஆர், வெஸ்ட் பெங்காலுக்கு வேண்டி எஸ்ஏஆர் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பீகார் அது வரைக்கும் எஸ்ஏஆர் என்ன ஆச்சு? இல்ல. ஓகே ஓகே. ஸோ தீஸ் ஆர் த இஷ்யூஸ். இது வந்து நமக்கு ஒரு இப்போ லைக் எலெக்ஷன் மிஷின் மேல நமக்கு பிரச்சனை இருந்துச்சு, அதுவும் இன்னும் சால்வ் ஆகல. பட் ஈவன் தோ வி ஹாவ் விவிபேட், நம்ம ஓட்டு போட்டது யாருக்கு உழுதுன்றத பார்க்கலாம். ஆனா பிரிண்டிங் வந்து உங்களுக்கு ஒரு சின்னத்தை காமிக்கும், உள்ள பதிவாகிறது வேற கூட பதிவாகலாம். இல்ல இல்ல, நான் சொல்றது பாசிபிலிட்டி இஸ் தேர். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றப்போ பாசிபிலிட்டி இஸ் தேர். நீங்க இங்க பேப்பர்ல பிரிண்ட் ஆகுறது அங்க பிரிண்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. எரர் will also happen. ஏன் நீங்க ஷட் டவுன் சில டைம்ல நீங்க சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது ஹேங் ஆகுது இல்லை? அது மாதிரி ஹேங் ஆகும்போது இப்போ ஏடிஎம்ல நீங்க பணம் எடுக்கும்போது என்ன ஆகுது? சில டைம்ல பணத்தை அப்படியே கொட்டும். அது காரணம் என்னன்னா ப்ரோக்ராமிங்ல இருக்கக்கூடிய எரர்ஸ். அப்படின்றப்போ ஓட்டு மட்டும் எப்படி கரெக்டா உள்ளோன்னு நீங்க சொல்ல முடியாது. 100% கேரண்டி எல்லாம் நீங்க கொடுக்க முடியாது. ஈவன் தோ வி ஆர் ட்ரஸ்டிங் நாட் த மெஷின், த எலெக்ஷன் கமிஷன். ஓகே okay, anyway these are the issues. So balance between executive legislature இதுல ப்ராப்ளமா இருக்கு. எக்ஸிக்யூட்டிவ் வந்து அப்பாயின்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட்டிவ் செலக்ட் பண்றதுக்கான வேலையை அவங்க தான் செய்யறாங்க. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடியது டெமோக்ராட்டிக் ப்ராசஸ். இது வந்து போராடி வர்றது இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி இருந்தா தட் இஸ் நாட் அன் அத்தாரிட்டேரியன். அப்ப யாரும் சர்வாதிகாரத்தனமா ஆக்ட் பண்ண முடியாது. Even though something is there, okay, politics I'm talking. So whatever may be, Supreme Court என்ன சொல்றாங்க அப்படின்னா இது எல்லாமே இஷ்யூஸ்ல இருக்கு. டவுட்டை கிளாரிஃபை பண்ண வேண்டியது the parliament need to make a correct law. இதை கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. இனி என்ன வெர்டிக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு we need to wait and see. திருப்பியும் அவங்க சிஜே இதுல கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வந்தாலும் ஈக்குவலைஸ்ட் ஆயிரும். சரியா? ஓகே. The next article related to the K-shaped economy. K-shaped
ரெக்கவரி. கே ஷேப்டு ரெக்கவரி அப்படின்றது ஒரு கண்ட்ரி லைக் ஒரு சைடு வந்து growth ஆகும், தட் இஸ் poor will become more poor, the richer will become more rich, and அவங்களோட கன்சம்ஷன் வந்து அதிகமா இருக்கு. இது எப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் அதிகமா பிரபலமாச்சு அப்படின்னா கோவிட் டைம்லயும் உக்ரைன் ரஷ்யா வார், இப்போ வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால திருப்பி அந்த டேர்ம் வந்து ஹைலைட் ஆகுது. ரீசன்னா கோவிட் டைம்ல த பில்லியனர்ஸ் வந்து பில்லியனர் ஆயிட்டே இருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி, அவங்களோட கம்பெனிஸ் growth, the business people are gaining, the poor people who are going for daily wages, பாவர்ட்டியில இருக்கிறவங்க எல்லாமே தொடர்ந்து பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. ஸோ they are getting growth. இது வந்து டவுன்ஃபால். அப்போ the country will go for K-shaped economy. இன்னும் நிறைய இருக்கு. ஸோ the leads, இது காரணம் என்ன அப்படின்னா 60% LPG we are importing, crude oil we are importing. ஸோ crude oil அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பீப்புள் யார் அப்படின்னா டெய்லி வேஜஸ் போறவங்க, ஒர்க்கிங் போறவங்க, வெஹிக்கிள்ஸை பயன்படுத்த. எல்பிஜி யார் பயன்படுத்துறா அப்படின்றப்போ ஸோ இதெல்லாமே அவங்களுக்கு வந்து ஹை காஸ்டா இருக்கு. சிலிண்டர் வந்து 2000 ரூபாய் ஆனாலும் ஹையர் இன்கம் பீப்புள் அதை பாதிக்காது. புவர் இன்கம் பீப்புள் ஹூ ஆர் கோயிங் ஃபார் டெய்லி வேஜஸ் தே வில் கெட் அஃபெக்டட் பை திஸ். ஸோ அவங்க வந்து இன்னும் பாவர்ட்டிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். திஸ் இஸ் கால்ட் அஸ் கே ஷேப். இதை ரெக்கவரி பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னா we need to give subsidies, லைக் சிலிண்டர்ஸ் 6 சிலிண்டர் ஃப்ரீயா கொடுக்கறது, இதெல்லாமே பஸ்ல ஃப்ரீயா கொடுக்கறது, இதெல்லாமே சொல்யூஷன்ஸ் அப்படின்னு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் திங்க் பண்றாங்க. பட் இட் won't be a solution. இம்பாக்ட் எடுத்துனா லோ இன்கம் பீப்புள் வில் கெட் அஃபெக்டட். லோ இன்கம் பீப்புள் ஹேவிங் a salary of $40,000 இருந்து 50 இருக்காங்க. மிடில் இன்கம் குரூப் எடுத்துனா 40 50 $125. ஹை இன்கம் குரூப் ஹேவிங் 125 இருந்து 125 மேல இருக்காங்க, $125,000 சம்பாதிக்கிற இடத்துல. ஸோ who will get affected அப்படின்றது லோ இன்கம் குரூப் அண்ட் மிடில் இன்கம் குரூப். The rich household is spending a lot, poor household will spend less. ஸோ அதான் இதோட இம்பார்ட்டன்ட். பாஸ் இட். Okay, the next article related to the GLP-1 drug. GLP என்றது glucagon like peptide. So it's a hormone secreted from L cells, that is pancreas. What is the production of insulin? இது ஸ்டமக்கோட இன்டெஸ்டின் பார்ட்ல செக்ரீட் ஆகி நம்மளோட பிளட்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். That is insulin. So it will reduce the like high glucose இல்லைன்னா சுகர் content in the blood. இதனால என்னெல்லாம் பிரச்சனை, சிவிடி கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வர்றது ஸ்டாப் ஆகுது, நம்ம ஃபேட் ஆகுறது ஸ்டாப் ஆகுது. அப்புறம் இட் வில் ரெடியூஸ் தீஸ் ஸ்லோ த ஸ்டமக் எம்டி, நம்ம ஸ்டமக் வந்து எம்டி ஆகுறத வந்து ஸ்லோ பண்ணுது. அதுதான் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து அதிகமாக பசிக்கும்பாங்க. ரீசன் வந்து எம்டி ஆகுறது ஃபாஸ்டா. ஸோ இந்த இன்சுலின் ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா, இந்த கிளைகோஜன் லைக் பெப்டைட் ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா தே won't get affected, அதர்வைஸ் ப்ராப்ளம்ஸ் அதிகமாகும். ஸோ இதை மேனேஜ் பண்ணுறதுக்காக we are creating artificial, that is நேச்சுரல் பேஸ்டில் வரக்கூடியது. இதை வந்து நம்ம வெளியில் கிரியேட் பண்ணுறோம். அதுவும் நேச்சர் தான், இட்ஸ் ஆர்டிஃபிஷியல் மெடிசன் கிடையாது. ஸோ there is a drug called as semaglutide. அப்புறம் லைரா கியூடைட், அப்புறம் திசாபி பெட்டைடா, திரிசபெட்டைட், துலாக்ளூடைட். இது மெடிசனோட நேம் கிடையாது. ஸோ மேனுஃபேக்சரிங் கம்பெனி ப்ராடக்ட் நேம் வந்து ஒசாம்பிக் அப்படின்லாம் வரும்.
இது வந்து இம்பார்ட்டன்ட் இன்கிரீடியன்ட்ஸ், அதான் அந்த நெய்ம். இந்த மெடிசன் வந்து உட்கொள்றது மூலமா இந்த ஜிஎல்பி, இந்த குளுக்கோஜன் லைக் பெப்டைடை வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ இட் வில் ஹெல்ப் ஃபார் ஒன்லி டைப் 2 டயபெட்டிஸ். டைப் 2 டயபெட்டிஸ், டைப் 1 டயபெட்டிஸ் ஆர் தேர். டைப் 1 அப்படின்றப்போ இட்ஸ் அ ஹெரிடிட்டரி, இன்சுலினே சுரக்காது. இங்க வந்து நம்ம இன்சுலின் வந்து இன்ஜெக்ட் பண்ண வேண்டிய இருக்கும். டைப் 2 வந்துட்டு இன்சுலின் சுரக்கும், நம்ம உடம்பு ஏத்துக்காது. அப்போ டைப் 2 டயபெட்டிஸ் தான் இன்னைக்கு அதிகம். ஸோ இது 40க்கு மேல, 30க்கு மேல அந்த மாதிரி ஏஜ்ல தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது ஹெரிடிட்டரி அப்படின்றப்போ சின்ன குழந்தைங்களுக்கும் வரும். பட் லைக் டைப் 2 பொறுத்தவரைக்கும் இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகும், செக்ரேட் ஆகும், ஆனால் அதை யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அதால யூட்டிலைஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. தட்ஸ் த திங் டைப் 2 பொறுத்த வரைக்கும். அப்புறம் இம்பார்ட்டண்டா என்ன அப்படின்னா, இதுக்கு தான் நம்ம வந்து வி ஆர் யூசிங் ட்ரக்ஸ். அதுக்கு தான் இந்த ட்ரக்ஸ் வந்து இப்போ நியூவாக கொண்டு வந்திருக்காங்க. தட்ஸ் இட் வாஸ் இன் நியூஸ். The next article related to the Cyphohostemma அண்ணாமலை. அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து ஒரு புதிய பிளான்ட் வெரைட்டி வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. தட் இஸ் இன் கிரேப் வெரைட்டி. கிரேப் ஃபேமிலியில் உள்ளது. விட்டாஷியேன்னா கிரேப் வைன் குரூப் ஃபேமிலியில் உள்ளது. ஸோ அது கொடி மாதிரி படரக்கூடியது. விட்டாஷியே குரூப் அப்படின்னா பிலாங்ஸ் டு விட்டாஷியே குரூப் ஃபேமிலி. இது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஈஸ்டர்ன் கட்ஸ், நம்மளோட தமிழ்நாட்டு ஏரியாவில். ரிசர்ச் டன் பை தி அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அதனால தான் அதுக்கு சைஹஸ்டமா அண்ணாமலை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட் ஏரியா, சதர்ன் ஈஸ்டர்ன் காட்ஸ் ஏரியாவில் இதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. விட்டாஷியே ஃபேமிலி, காமன்லி நோன் அஸ் கிரே ஃபேமிலி, இன்க்ளூட்ஸ் கிளைம்பிங் பிளான்ஸ். அப்படின்னா வள்ளி மாதிரி சுற்றி வளரக்கூடியது. ஈஸ்டர்ன் காட்ஸ் உங்களுக்கு தெரியும், ஸோ நேம் நான் சொல்லணும்னு இல்லை. டிஸ்கண்டினியூஸ் பிட்வீன் ஒடிசா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு ஏரியாவில் வருது. சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகல். நேம் மட்டும் போதும். ஈஸ்டர்ன் காட்ஸ் இஸ் ரிச் இன் எண்டமிக் ஸ்பீஷீஸ். சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் தி articles. Now we will move on to the MCQs. Question number 1. With reference to the Asiatic lions, consider the following statements. Statement number 1. They are listed as vulnerable on the IUCN Red List. Statement number 2. They are found only in India. Statement number 3. They are protected under Schedule 2 of Wildlife Protection Act. Which of the statements given above is are correct? Options are A 1 and 2 only, B 1 and 3 only, C 2 and 3 only, D all of the above. Question number 2, Kasturi Cotton Bharat Initiative. So related, how many of the statements given below is incorrect? Incorrect option. Statement number 1, it is an joint initiative of Ministry of Textiles and Cotton Corporation of India and trade bodies. Statement number 2, it aims to provide a unique brand identity to Indian cotton in the global market based on quality and traceability. Statement number 3, the brand specifically excludes cotton produced using high density planting systems. Options are A only one statement is correct, B only 2, C all the 3, D none of the above. So consider the following statements regarding Janani platform. Statement number 1, it is designed to comprehensively monitor and maintain digital health records of women during their reproductive age. Statement number 2, it introduced QR-based digital mother and child health cards. Which of the statements given above are correct? Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 3, consider the following statements. Fourth question, consider the following statements regarding the comprehensive strategic partnership in the Indian foreign relations. Statement number 1, it represents highest level of diplomatic engagement between two countries. Statement number 2, it generally includes cooperation in defense, trade, technology and maritime security. Statement number 3, India has comprehensive strategic partnership only with Asian countries. Options are A 1 and 2 only, B 2 and 3 only, C 1 and 3 only, D all of the above.
So that's all. Now we will see the answers for the previous. Question number 1 answer is B. Question number 2 answer is B. Question number 3 answer is D. Question number 4 answer is A. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with me.